அல்லது கூட்டு எண் 5ல் வச்சா கூட 5 எண்ணுங்கிறது வியாபாரத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் அதே திருமணத்துக்கு தோல்வியை கொடுக்கும். ஸோ அந்த 8 எண்ணும் 5 எண்ணும் கூட்டு எண் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கூட்டு எண் 1 வர மாதிரி பண்ணிக்கிட்டா சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த திருமண வயதை கால்குலேட் பண்ணிக்கணும். திருமணத்தினுடைய ரெஜிஸ்டர்னாச்சும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் கூட கூட்டு எண் 1ல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டா சிறப்பாக இருக்கும். பொதுவாக காதல் வயப்படுறவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு. என்னன்னா 1ஆம் நம்பர்காரங்க காதல் விருப்பி திருமணம் பண்ணுவாங்க, 2ஆம் நம்பர் பண்ணுவாங்க, அதே மாதிரி 5ஆம் நம்பர்காரங்க பண்ணுவாங்க. 3ஆம் நம்பர்காரங்க பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் பார்க்குற இதுதான் திருமணத்தை தான் செய்வாங்க. ஸோ இந்த 1ஆம் நம்பர்காரங்க, 2ஆம் நம்பர்காரங்க, 5ஆம் நம்பர்காரங்க இந்த 3 எண்காரர்களும் திருமணம், அதாவது விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இதில் எங்கெங்க பிரச்சனை வருங்கிறதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி திருமண தேதி சரியாக அமையாமல் இருக்கும்போது 1ஆம் நம்பர்காரங்களுக்கு பிடிவாதம் காரணமாக திருமண தோல்வி ஏற்படும். 2ஆம் நம்பர்காரங்களுக்கு அம்மா பேச்சு, தாயாருடைய பேச்சோ சகோதரியோட பேச்சோ கேட்டு நடக்கிறதுனால திருமண தடையோ திருமண முறிவோ நடக்கும்.